பானிபூரிலாம் யாருக்கு தாங்க பிடிக்காது? அட, அதை விட ஸ்பெஷலாக நாங்கள் ஒன்று வச்சிருக்கோம். இங்கே சவுர்கோப்பேட்லேயே அதான் ஃபேமஸுங்க. அப்படி என்னதான் அதுன்னு கேட்டா அது ஒரு சாண்ட்விச்சாங்க. அந்த பேரு காக்கரா சாண்ட்விச்சா. காக்கராவா காக்கரா ஒன்றும் புரியலையே. சரி ப்ரோ, அதை போடுறது மாதிரி ஒரு நார்மல் சாண்ட்விச் போட்டுருங்க அப்படி சொன்னோம். அழகாக போட்டு கொடுத்தாரு. அதே வாங்கி சாப்பிடலாம் டேஸ்ட் பண்ணி ஆர்வமாக இருந்த டேஸ்ட் பண்ணி பார்த்தா வேற லெவலில் இருந்துச்சு. சரி, நம்ம ஐட்டத்தை ஸ்பெஷல் ஐட்டத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட சொன்னோம். அந்த நல்லா வெங்காயம் தக்காளி இருக்கா எல்லாத்தையும் போட்டாரு. அது பார்த்தீங்கன்னா சாண்ட்விச்னா பிரெட் மாதிரி தான் இருக்கும். இது என்ன பார்த்தீங்கன்னா ஓட்டோட மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தா சரி என்ன தப்புன்றான்னு பார்த்தா நிறைய சட்னி எல்லாம் கலந்தாரு. தக்காளி சாஸ் மயோனஸ் அதெல்லாம் போட்டாரு. கடைசியா இந்த வெங்காய தக்காளியெல்லாம் வெட்டி செஞ்சார் பார்த்தீங்களா, அதையும் அதில் போட்டு சாட் மசாலா சீஸை போட்டு அதுக்கு மேலே மைனஸ்லாம் போட்டு மோம்பொடி போட்டு ஒரு உடச்சி கொடுத்தாரு. எடுத்து சாப்பிட்டு பார்த்தா வேற லெவலில் இருந்துச்சுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சீஸ். அந்த சாண்ட்விச்க்கும் அதுக்கும் செம்மையாக டிஃப்ரெண்ட்டாக வேற லெவலில் இருந்துச்சு. நீங்கள் எப்பயாவது இந்த சவுக்கப்பேட் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு பானிபூரி பிடிக்குமா சாண்ட்விச் பிடிக்குமா கமெண்ட்ல சொல்லுங்க. சரி குறுன்னு பார்க்காம நம்ம வீடியோக்கு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. சரியா? வட்டா பாய்.